திமுக காங்கிரஸ் கூட்டணி உடைகிறதா? காத்திருக்கும் கட்சிகள். தமிழக அரசியலில் நடப்பது என்ன? வணக்கம் செய்தி புனல் நேயர்களே. திமுக எம்பி திருச்சி சிவாவின் காமராஜர் குறித்த கருத்து திமுக காங்கிரஸ் கூட்டணியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காங்கிரஸ் கட்சியினர் திருச்சி சிவாவின் வீட்டை முற்றுகையிட முயன்றனர். இதன் காரணமாக திமுக காங்கிரஸ் கூட்டணியில் மோதல் ஏற்பட்டுள்ளது. தமிழகத்தில் திமுக தலைமையிலான கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி முக்கிய கட்சியாக அங்கம் வகித்து வருகிறது. இந்த கூட்டணி 1980, 2004, 2009, 2019 மற்றும் 2024 ஆகிய பொது தேர்தல்களில் வெற்றி கூட்டணியாக அமைந்தது. இது மட்டுமில்லாமல் 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலிலும் வெற்றி பெற்றது. குறிப்பாக 2004இல் தமிழ்நாட்டில் உள்ள 39 தொகுதிகளையும் கைப்பற்றியது. 2019ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி 39 தொகுதிகளில் 38 இடங்களை வென்றது. இதில் காங்கிரஸ் 9 தொகுதிகளில் போட்டியிட்டு 8 இடங்களை வென்றது. அதே நேரம் 2014 பொதுத் தேர்தலில் காங்கிரஸ் திமுக கூட்டணிக்கு இடையே மோதல் ஏற்பட்டது.